ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை ஷோ. நான் உங்க ஆர்ஜே மாலதி. அப்புறம் நம்ம எல்லாரையும் இணைக்கிற இந்த ஷோ ஸ்மைல் ப்ளீஸ். இன்னையோட டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னையோட ஷோவை ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உயிர்நிலையாம் உயிர்த்து விடா தமையுள்ள உயிர்நிலை தீர்க்கும் அறை என்பது. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நீங்க சிறந்த விலங்க முதல்ல நீங்க உங்களை மாத்திக்கொள்ளுங்க. ஒருத்தவங்களோட உண்மையான அவங்களுக்குள்ளதான் இருக்கு, அதை அடைய முயற்சி பண்ணுங்க. இந்த திருக்குறள் நம்மளோட வாழ்க்கையோட மேன்மை மற்றும் நிறைவை அடையவும் செல்ஃப் ரியலைசேஷன் மற்றும் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இம்பார்ட்டன்ஸையும் நமக்கு உணர்த்துது. இதுல இருந்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இன்னையோட டாபிக் என்ன இருக்க போறதுன்னா உயிர் உருவாக்கம், அதாவது லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த டாபிக்கை நம்ம ரொம்பவே ஜெனரலைஸ் பண்ணி பேச போறோம். இந்த டாபிக்கை முதல்ல நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல நம்ம சாதனையோட முக்கியத்துவத்தை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். வாங்க. சாதனையோட முக்கியத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட வளர்ச்சியோ இல்லைன்னா நம்மளோட ஒட்டுமொத்த நல்வாழ்வையே வளர்க்கும் திறன்ல தான் இருக்கு. இதுல நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது சுய முன்னேற்றத்தை வளர்க்கறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டினியூஸ் growth. தனி நபரோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில முன்னேறவோ எவால்வ் பண்ணவோ நிறைய அம்சங்கள் இருக்கு. உங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ண ஒரு சில வழிகள் இருக்கு. இது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ். அதுல லேர்னிங், அடாப்டிங், அப்புறம் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்சங்கள் அதுல உள்ளடக்கி இருக்கு. இதுல அவங்க யாருன்றதையும் அவங்க எப்படி அவங்கள இன்னமும் பெட்டர் வெர்ஷனா அவங்கள உருவாக்கிக்கலாம் அப்படின்றத பத்தியும் இதுல உள்ளடக்கி இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அன்லாக்கிங் பொட்டென்ஷியல், அதாவது உங்களுக்குள்ள இருக்க பொட்டென்ஷியலை எப்படி வெளியே கொண்டு வரது. ஒருத்தவங்க அவங்களுக்கான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகும் போது உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க இன்ஹெரண்ட் டேலண்ட், ஸ்ட்ரென்த், கேப்பபிலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வர முடியும். முன்னாடி சொல்ல மாதிரி அவங்களுக்குள்ள இருக்க இன்ஹெரண்ட் டேலண்ட்ஸ் எல்லாம் வெளிக்கொண்டு வரும்போது அவங்களால உணர முடியும் அவங்க எந்த அளவுக்கு பொட்டென்ஷியலா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எப்படி ஆக்கப்பூர்வமா அவங்க உபயோகிக்கலாம் அப்படின்றதையும் அவங்களால டிசைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, இதை வச்சு அவங்களோட பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் growth ரொம்பவே அழகா தீர்மானிக்க முடியும். அதான் நம்ம பார்க்க போறது சுய விழிப்புணர்வு மேம்படுத்துதல், அதாவது என்ஹான்ஸ் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்புறம் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை வளர்க்குது. அதாவது தனி நபர்களோட எண்ணங்கள், உணர்வுகள், உங்களோட நடத்தையை பத்தின ஆழமான நுண்ணறிவுகளை பெற அனுமதிக்குது. இந்த உயர்ந்த சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ் வளர்ச்சிக்கான பகுதிகளை அடையாளம் காண்றதுக்கும் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யறதுக்கான டிசிஷன் எடுக்கவும் அது உதவுது. இந்த வரிசையில அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ரெசிலியன்ஸ், அதாவது அதிகரித்த பின்னடைவு. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு தனிநபர்களோட ஸ்கில்ஸும் மைண்ட் செட்டும் சரி, அதை ஓவர் கம் பண்ணி அதுல இருக்க சேலஞ்சஸையும் சரி, அதை எப்படி திருப்பியும் திறம்பட செயலிடணும் அப்படின்றத எஃபெக்டிவா அவங்களுக்கு புரிய வைக்குது. இது பின்னடைவு, விடாமுயற்சி அப்புறம் நேர்மையான கண்ணோட்டத்தை உருவாக்குது. மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையோட எழுத்தட்டாளர்ல நம்ம நம்பிக்கையோடும் கருணையோடும் எப்படி செல்லணும் அப்படின்றது இது ஒரு நல்ல வழிகாட்டியா நமக்கு இருக்கு. இதுல முதலாவதா நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா சாதனையோட முக்கியத்துவம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உள்ளுரைய வளர்த்த வாழ்வில் பயனுள்ள செயல்கள், அதாவது நம்மளோட இன்னர் growth-ஐ நர்ச்சர் பண்றதுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்ப பார்க்க போறோம். நம்மளோட இன்னர் growth-ஐ நர்ச்சர் பண்ண நிறைய வழி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேன்மை பற்றிய ஆராய்ச்சி, அது ரிசர்ச் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இன்னர் growth பத்தின ஆராய்ச்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாறுபட்ட அறிகுறிகளும் ஆர்வலர்களும் அப்புறம் நம்மளோட சோல் அப்புறம் லிவிங்கை எப்படி ஃபுல்ஃபில் பண்றதுன்ற மாதிரி ஒரு பாத் நமக்கு கிடைக்கும். அதான் பாத்தீங்கன்னா அசர ஆராய்ச்சி, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிசஸ். இந்த ஆராய்ச்சியில் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதி, அதாவது நம்ம வாழ்றதுக்கான உண்மையான அடிப்படையை அமைக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் வேல்யூஸையும் பில்ட் பண்றது. ஸோ இப்படி பண்றதுனால பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட தேவையான ஆட்ரிபியூட்ஸை நோக்கி நம்ம லைஃபை நேவிகேட் பண்ணலாம். இதுல அடுத்தது ஆட் ஆக போறது பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல சக்சஸ் பண்றதுக்கான ஒரு சில ப்ரொடக்டிவ் ஹேபிட்ஸ். இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கவுண்ட், அது நேர்முக எண்ணிக்கை. இன்டர்வியூ கவுண்ட் நம்ம சக்சஸ்ஃபுல் லைஃப் மேப்புக்கு ஒரு கீன்னு நான் சொல்லுவேன். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ப்ரோக்ரஸ் பத்தியும் நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணதுக்கான ப்ரோக்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றது தான் இந்த இன்டர்வியூ கவுண்ட். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மொபைல் நோட்டிபிகேஷன் மாதிரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா சோல் டெவலப்மெண்ட். சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் தான் இந்த சோல் டெவலப்மெண்ட். மூலமா ஒரு அழகான என்விரான்மெண்ட்டையும் உங்களுக்குள்ள இருக்க ஸ்பிரிச்சுவல் growth-யுமே என்லைட்டன் பண்ணலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா செட்டிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபோக்கஸ். வாழ்ற வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராக்டிசஸும் நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்ன்றதையும் நம்ம எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்ன்றதையும் ரொம்பவே முக்கியமானது.
இதுக்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஃபோக்கஸுக்கான கோலையும் நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மற்றும் சமாதானம். நம்ம லைஃப்ல இது ரெண்டும் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. உங்களோட ஹாப்பினஸ் அவங்கவுங்க கையில் அப்படின்னு சும்மா சொல்லலைங்க. அது உண்மையான ஒரு கருத்து தான். சந்தோஷமோ சமாதானமோ அது நம்ம கையில் தான் இருக்கு. யாரு கூட சண்டை போடணும், யாரு கூட சமாதானமாக போகணும், யாரை நினைச்சு சந்தோஷப்படணும், யாரை நினைச்சு வருத்தப்படணும், இது எல்லாத்தையும் நம்ம தான் டிசைட் பண்றோம். சந்தோஷமோ துக்கமோ சண்டையோ சமாதானமோ எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு. நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பார்க்க போறது தான் சோஷியல் growth, அதாவது சமூக வளர்ச்சி. ஒரு சமூகத்தை மேம்படுறதுக்கான ஒரு முயற்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த சமூக வளர்ச்சி. இதுல சமூகத்தோட செயல்கள், கூட்டணிகள், மனித உறுதியாளர்கள், பாராட்டு நலன், மக்கள் உணர்வு, அப்புறம் செயல்பாடுகளை வளர்க்கறது தான் இதோட முக்கியத்துவமே. அனுபவம், அனுதாபம், மனித உறுதியாளர்கள், அப்புறம் சமூக பொறுப்பு என்பதோட சக்தியோட தன்மையை நமக்கு அடிப்படையா அமைக்கிறது தான் இந்த சமூக வளர்ச்சியோட நோக்கம். சமூக வளர்ச்சி மனித தற்காப்புகளை வளர்க்கும், சம்பந்தங்களை வளர்க்கும், எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண இது ரொம்பவே உதவியா இருக்கும். சோஷியல் சப்போர்ட், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் சப்போர்ட் எல்லாத்துக்குமான ஒரு காமன் கிரவுண்டா இருக்கும். ஸ்ட்ராங் கம்யூனிட்டியும் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண இது ஒரு பவர்ஃபுல் டூல் தான் சொல்லணும். இதை பத்தி ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறப்பு பெருகி தொடர்பு பழி பெருக்கி மாற்றாக்கன் போல உயிர் தொடர்பு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, உங்களோட நற்பண்புகளை மேம்படுத்தும், அதாவது வர்ச்சுவஸை என்ஹான்ஸ் பண்ணுவோம், உங்களோட தீமைகளை அகற்றவும். நல்ல சோல்ஸ் கூட பழகிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா உங்களோட கம்பானியன்ஷிப் தான் உங்களோட ரெஃப்ளெக்ஷன் போல. இதுல ஔவையார் சொன்ன ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணீங்களா? நம்மளோட கம்பானியன் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. இது எந்த அளவுக்கு உண்மை, இது எந்த அளவுக்கு ஆழமான ஒரு கருத்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய வரும். லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி நிறைய ரெஃபரன்சஸும் நிறைய டிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அது எல்லா ஃபேஸும் நம்ம கடந்து வரணும். நம்ம லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்லயும் ஒருத்தவங்க கூட இருப்பாங்க. நம்ம அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாங்க. ஒரு ஸ்டேஜ்லயும் ஒருத்தவங்க நம்ம லைஃபை விட்டு விலகிட்டே இருப்பாங்க. நம்ம லைஃப்ல இவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கூட உங்களால சொல்லவே முடியாதுங்க. இது ஒரு கசப்பான உண்மையும் கூட. ஒத்துக்கிற மனசு இல்லாட்டியும் அதான் நெசம். அவ்வளவுதாங்க. இதை புரிஞ்சாலே உங்க லைஃப் சூப்பர் ஆயிடுங்க. இந்த ஷோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் த டாடா பாய் பாய் சொல்லி உங்க எல்லார்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மாலதி.